காளிதேவி சிவனை தனது காலுக்கடியில் மிதித்துக் கொண்டிருப்பது போல நிறைய படங்களில் பார்த்திருப்போம். இதற்கான சரியான காரணம் என்னவென்று தெரியுமா? அதை பற்றி இந்த பதிவில் காணலாம். ஒரு சமயம் ரக்தபீஜா என்னும் அரக்கன் கடுமையான தவமிருந்து பிரம்மதேவனிடமிருந்து ஒரு வரத்தை வாங்குகிறான். தன்னுடைய ஒரு துளி ரத்தம் சிந்தும் போது தன்னுடைய பலம் 1000 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற வரத்தை பெறுகிறான். பிறகு தன்னை அழிக்க யாரும் இல்லை என்ற ஆணவத்தில் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்துகிறான். ரக்த பீஜாவை அழிக்க துர்காதேவி தன்னுடைய வாளை வீசுகிறாள். அவனுடைய ஒரு துளி ரத்தம் தரையில் விழுந்ததும் அவனுடைய 1000 வடிவங்கள் வெளிப்படுகிறது. இதனால் கோபமடைந்த துர்காதேவி மகாகாளியாக அவதாரம் எடுத்து அனைத்து அரக்கர்களையும் கொன்று அவர்களின் ரத்தம் தரையில் சிந்தாதவாறு அனைத்தையும் குடிக்கிறாள். இதனால் உக்கிரமான காளிதேவி ஆவேசமாக நடனமாடத் தொடங்குகிறார். அவள் கால் வைக்கும் இடமெல்லாம் அழிவு ஏற்படுகிறது. உலகத்தை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக சிவபெருமான் காளிதேவி வரும் பாதையில் சென்று படுத்துக் கொள்கிறார். காளிதேவியின் பாதம் சிவபெருமான் மீது பட்டதுமே ஆக்ரோஷமாக இருந்த காளிதேவி இயல்பு நிலைக்கு வருகிறார். தன்னுடைய காலுக்கு கீழே இருப்பது தனது கணவன் என்பது தெரிந்ததுமே வருத்தப்பட்டு நாக்கை நீட்டி சிவபெருமான் மீது இருக்கும் தனது பாதத்தை எடுக்கிறாள் காளிதேவி. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.